தூத்துக்குடியில விளாத்திக்குளத்துல மார்ச் 10ஆம் தேதி 12வது பரீட்சை எழுதிட்டு அந்த பாப்பா வர்றாங்க. சாயந்தரம் 6:30 மணிக்கு அந்த வீட்டுல கழிப்பறை இல்லை, தோட்டத்துக்கு போறான். 8:30 மணி வரைக்கும் வரல. 8:30 மணி வரைக்கும் வரலைன்னு தந்தை தாய் உள்ளூர்ல இருக்கக்கூடிய காவல் நிலையத்துக்கு புகார் கொடுக்க செல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா, இல்ல 17 வயசு குழந்தை, நாங்க புகார் எடுத்துக்க மாட்டோம், விளாத்திக்குளம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்துக்கு போங்க. அடுத்த நாள் காலை 11ஆம் தேதி காலையில 10 மணிக்கு போறாங்க. அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய காவல் ஆய்வாளர் சொல்றாங்க, போட்டோவை பார்த்துட்டு இந்த பொண்ணு யாரு கூடவாவது ஓடி போயிருக்கோம், நல்லா போய் தொலாயிட்டு வாங்க, நாங்க கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டோம். ஐயா நான் சொல்லல, அந்த பெண்ணுடைய தாயார் சொல்வதை உங்களுக்கு நான் சொல்றேன். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு எப்படி கெட்டு போயிருக்கிறது என்பதற்கு விளாத்திக்குளத்தில் இந்த சகோதரி காணாம போய் அந்த பெற்றோர்கள் 24 மணி நேரம் ஒரு காவல் நிலையத்திலிருந்து இன்னொரு காவல் நிலையத்துக்கு அலைந்தது சாட்சி. 11ஆம் தேதி மத்தியானம் 3 மணிக்கு அந்த ஊருடைய ஒதுக்குப்புதர் முன்புதர்ல அந்த குழந்தையுடைய சடலத்தை தூக்கி வீசி விட்டு கடைவர்கள் சென்றிருந்தார்கள். இன்னைக்கு 7 நாள் ஆச்சுங்க, 7 நாள் ஆச்சு. கனிமொழி போன ஊரே சேர்ந்து அக்கா கனிமொழி அவர்களை துரத்தி விட்டார்கள், ஊருக்குள்ளே வராதுங்க. இந்த வன்கொடுமை மட்டும் செஞ்சிருக்கிறாங்க. கையில் லிஸ்ட் இருக்கிறவங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர்கள் மட்டும் 2021 ஆரம்பிச்சா பொள்ளாச்சி அருகே வீட்டில் தனியாக மட்டும் 2021 ஆரம்பிச்சா பொள்ளாச்சி அருகே வீட்டில் தனியாக இருந்த பெண்ணிடம் செல்மிஷம் செய்த திமுக நிர்வாகி காளியப்பன் ஆரம்பித்து 4வது பக்கத்தில் விமானத்தில் திமுக கவுன்சிலர் விமானத்தில் போறார். இண்டிகோவுடைய ஏர்ஹோஸ்டஸ் கையை பிடித்து ஒரு வாரத்திற்கு முன்பு பிடிச்சு இழுத்து மடியில் உட்கார வச்சு முத்தம் கொடுக்க போறார். அந்த ஏர்ஹோஸ்டஸ் விமானம் தரை இறங்கிய பிறகு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து திமுக கவுன்சிலர் உள்ள வச்சிருக்கிறார். திமுக கவுன்சிலர் பேர் பிரபாகர். திமுகவை பொறுத்தவரை கீழே இருக்கக்கூடிய நிலத்தில் இருக்கக்கூடிய சகோதரிகள் மீதும் தப்பான முறையில் கை வைக்கிறோம். மேல பறக்கிறாங்க, அங்க இருக்கக்கூடிய விமான பணிப்பெண் மீதும் கை வைக்கிறோம். ஒரு பக்கம் இந்த தவறுக்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்களே முன்னாடி வந்து தப்பு பண்றாங்க. 2வது முதலமைச்சரை பொறுத்தவரை தமிழகத்திற்கு ஒரு டிஜிபி போடலீங்க. செப்டம்பர் 1ஆம் தேதி 7 மாசத்துக்கு முன்னாடி தமிழகத்தினுடைய பொறுப்பு டிஜிபியாக வெங்கட்ராமன் பொறுப்பெடுத்தார். பொறுப்பு டிஜிபி